கர்த்தருடைய வார்த்தைக்காக கொஞ்ச நேரம் நம்ம வார்த்தைக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 20வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நம்ம என்ன செய்யும், யாராவது ஒருத்தவங்க சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. சங்கீதம் 20 அதனுடைய 4. எல்லாருக்கும் தெரிந்து வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நம்ம என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, ஆசைப்படுகிறோமோ, அதை நமக்காக நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனாலதான் அங்க வேதம் சொல்லுது பாருங்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி யாருக்கு தர்றாரு, உங்களுக்கு தர்றாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மன விருப்பத்தின்படி உங்களுக்கு அவர் தருகிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை கூட வாசிங்க. அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அதே காரியத்தை. நீதிமொழிகள் 10:24 சொல்லுது பாருங்க வேதம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிற காரியம். துன்மார்க்கன் என்ன செய்வானா, துன்மார்க்கன் பயப்படுவான். அல்லேலூயா. துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து அப்படி என்ன செய்யுது, நேரிடுகிறது. ஆனால் நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். நீதிமான் எதை விரும்புவான், நன்மையை விரும்புவான். அல்லேலூயா. நீதிமான் எதை விரும்புவான், ஆசீர்வாதத்தை விரும்புவான். நீதிமான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை விரும்புவான். அல்லேலூயா. இதெல்லாம் நீதிமானுடைய விருப்பங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறாரு. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:28 பாருங்க. இங்க ஆண்டவர் ஒரு ஸ்திரீ கிட்ட என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தீரு சீதோன் திசைகள்ல வந்து ஊழியத்திற்காக கடந்து போகும்போது ஒரு கானானிய ஸ்திரீ என்ன செய்யறாங்க, ரொம்ப நேரமா அவரை கூப்பிட்டுக்கிட்டே என்ன செய்யறாங்க, அவரை பின்தொடர்ந்து வர்றாங்க. அல்லேலூயா. தன்னுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனை என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க. அந்த மகளுக்காக அந்த தாயார் வந்து என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை என்ன செய்யறாங்க, ஏறெடுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேல உள்ள வாஸ்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து நான் அனுப்பப்பட்ட நோக்கம் வேற, அதற்காக அனுப்பப்படலன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஸ்திரீயினுடைய விருப்பத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறாரு. அதனாலதான் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே என்ன சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. அவளை பார்த்து என்ன சொல்றாரு, நீ எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, நீ எது உன்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அதை உனக்கு நான் என்ன செய்கிறேன், உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப விருப்பங்களை அவர் என்ன செய்கிறாரு, விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். இன்னொரு வேத பகுதியை கூட நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல இருந்தா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல ரொம்ப தெளிவாய் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு அங்க சொல்லுவதை பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறாரு. அல்லேலூயா. ஒரு வியாதியஸ்தன் கிட்டத்தட்ட நீங்க 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 38 வருஷமாக என்ன செய்கிறான், வியாதியின் படுக்கையில படுத்திருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை வருஷம், 38 வருஷமாய் படுக்கையில இருக்கு. இதை குறித்து நிறைய காரியங்களை பேசி இருக்கிறேன். ஆனா இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வேத பகுதியில நம்ம தியானிக்க போறோம். 38 வருஷமாய் படுத்த படுக்கையில் இருக்கிற அவனை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யற, ஒரு கேள்வி என்ன செய்யறாரு, என்ன கேள்வி கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். இதுல இருந்து ஒரு காரியம் நல்லா தெரியுது, என்னன்னா ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தின்படிதான் அவனுக்கு அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா. அவனுடைய எதிர்பார்ப்பின்படி, அவனுடைய விருப்பத்தின்படிதான் ஆண்டவர் வேலை செய்கிறார் அவனுக்கு. அல்லேலூயா.
அப்ப நம்ம விரும்பாத ஒன்றை நாம் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய விருப்பத்திற்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. ஆமென். என்னத்துக்கு தொடர்பு இருக்கு? நம்முடைய விருப்பத்திற்கும் விசுவாசத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. அல்லேலூயா. நீங்க விரும்பாத ஒரு காரியத்திற்காக தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசிக்க முடியாது. முடியாதா இல்லையா? முடியாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து விருப்பமே இல்லைன்னு வைங்க, அது நடக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? நிச்சயமாக நினைக்க மாட்டோம். ஆனா ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்து விரும்பினோமானால் அதற்காகத்தான் நம்ம என்ன செய்வோம்? விசுவாசிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தை நமக்குள்ள பெருக பண்ணுவதற்கு, விசுவாசத்தை நமக்குள்ள வளர செய்வதற்கு இந்த விருப்பம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்துரு என்ன பண்றானா, நம்ம விசுவாசத்தை நமக்குள்ள இருந்து எடுத்து போடுவதற்கு முதலாவது அவன் என்ன பண்றானா, விருப்பத்தை முதலாவது நமக்குள்ள இருந்து எடுக்கிறான். என்ன விருப்பத்தை? நல்லாகணும்ன்ற விருப்பம் என்ன செய்யாது. சிலர்கிட்ட நீ இப்ப இந்த ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, சொஸ்தமாகணும், நீ சுகமாகணும்னு என்ன செய்யற, விரும்புறாயாப்பா? பாருங்க, 38 வருஷமா கிடக்குறான், அவன் விரும்பாம இருந்திருப்பான். ஆமாவா இல்லையா? அவன் விரும்பலன்னா என்ன செஞ்சிருப்பான்? அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டான். நீங்க அங்க அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மேலிருந்து கீழே வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும், 1 இருந்து அதனுடைய 9வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது அநேக முக்கியமான காரியங்கள் அதுக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 38 வருஷமா ஒரு குலத்தின் அருகே என்ன செய்கிறான், அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு விருப்பத்தோடு அவன் காத்து கொண்டிருக்கான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. இது அவனை பார்த்து மாத்திரம் ஆண்டவர் கேட்கல. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தினந்தோறும் கர்த்தர் கேட்கிறாரு. பக்கத்துல பாஸ்டர் உங்களை பார்த்து ஆண்டவர் டெய்லி கேட்கிறாரு. அல்லேலூயா. நீ உயரங்களுக்குள்ள கடந்து வர விரும்புகிறாயா? நீ ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து வர விரும்புகிறாயா? நீ வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ விரும்புகிறாயா? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறாயா என்ற விருப்பத்தை என்ன செய்யறாரு? தினந்தோறும் ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய விருப்பங்களை தான் அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அப்ப விருப்பங்கள் மிகவும் முக்கியமான ஒன்று. எல்லாம் சொல்லுங்க, விருப்பங்கள் மிகவும் முக்கியம். சிலர் நீங்க கேட்டு, எனக்கு ஒன்னும் ஒரு ஆசை இல்லைங்க, ஒண்ணுமே ஒரு விருப்பமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு விடுதலை, இப்ப நிறைய பேர் பாருங்க, நம்ம இந்த அற்புத விடுதலை கூட்டங்கள்லாம் நடக்கும்போது நிறைய ஜனங்கள் வருவாங்க. ஆனா வந்த எல்லாரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்றாங்களா? எல்லாரும் என்ன செய்யறது இல்ல. ஏன் அப்படின்னா, அவர்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். அப்ப தேவன் கிரியை செய்வதற்கு நான் என்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் மேல வைப்பது, என்னுடைய விருப்பத்தை கர்த்தரிடத்துல தெரிவிப்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சிலருக்கு விருப்பம் இருக்கான வெளியில என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. சிலருக்கு விருப்பமும் இருக்காது, விசுவாசமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, ஒரு உப்பும் இல்லாம சப்பும் இல்லாம என்ன செய்வாங்க. அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரா, முதல்ல அந்த மனுஷன் விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்பணும். ஆமென். ஒரு அடிமைத்தனமாக இருக்கட்டும், ஒரு நெடுநாள் வியாதியாக இருக்கட்டும், எந்த வியாதியாக இருக்கட்டும், எந்த பலவீனமா இருக்கட்டும், எந்த போராட்டமா இருக்கட்டும், அவர்கள் முதலாவது என்ன செய்யணும்? விரும்ப ஆரம்பிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வரணும், ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் வரணும், ஆண்டவரே அப்படின்னு விரும்பும் போதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஊழியக்காரங்க விரும்பிட்டு நம்ம விரும்பிட்டு மட்டும் காரியம் கிடையாது. சுகமாக வேண்டும் என்றவர் என்ன செய்யணும்? முதல்ல விரும்பணும். இப்ப பாருங்க, இயேசுவுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இயேசுவுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? அவருக்கு எப்பொழுதும் விருப்பம் உண்டு. ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறான். மத்த 8ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் மலை பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு குஷ்டரோகி வந்து என்ன செய்யறான்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்கன்றா. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுனாரு. நீங்க அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, எனக்கு எப்பொழுதும் சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்றாரு. ஆமென். அப்போ ஒரு வியாதியிலிருந்து, ஒரு பலவீனத்திலிருந்து, ஒரு போராட்டத்திலிருந்து, ஒரு சாபத்திலிருந்து, ஒரு தரித்திர நிலைமையிலிருந்து எப்பொழுதும் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அது அவருடைய சித்தமா இருக்கிறது. அவர் யாருக்கும் தரமாட்டேன்னு என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, அவர் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் மழை ஊத்துறாரு. அல்லேலூயா. நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் சூரியன் உதிக்குது. ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும், பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் ஏன் சூரிய வெளிச்சம்னா அப்படின்னா அப்படி நடக்குதா எங்கேயாவது?
இல்ல. அவர் பாருங்க, நீதி உள்ளவர்களுக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் நன்மை செய்யறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம், சிலர் கூட சொல்லுவாங்க, கவனிச்சிருந்தீங்கன்னா, என்னையா அக்கிரமம் பண்றவன் அநியாயம் பண்றவன் நல்லா தான் என்ன செய்யறான் இருக்கான், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீதியா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம், நமக்கு என்ன கிடைச்சு அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க. ஏன் அப்படின்னா, அவர் நல்லவரா இருக்கிறதுனால அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, அவன் அக்கிரமம் பண்றதுனால நல்லா இருக்கான்றதல்ல, இல்ல இவன் நீதி செய்யறதுனால இவனுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்றதுல, அவர் நல்லவராகவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, 2-3 பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை ரொம்ப என்ன செய்யும், ரொம்ப சேட்டை பண்ணும், ஒண்ணு ரொம்ப சைலண்டா என்ன செய்யும், ஒண்ணு கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஒண்ணு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன செய்யும், பல விதங்கள்ல என்ன செய்யுது பிள்ளைகள் இருக்கு. இப்ப நம்ம பெற்றோரா இருக்கிற நம்ம இந்த சேட்டை பண்ற பிள்ளைக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்காம நல்லது செய்யற பிள்ளைக்கு மட்டுமா வாங்கி கொடுக்கிறோம்? இல்ல. ஏன்? நம்ம அதற்கு தகப்பனும் தாயுமா இருக்கிறோம். அதனால என்ன செய்யறோம்? அப்ப நல்லா கவனிங்க, நம்மளே இவ்வளவு நீதி செய்யும் போது அவர் நீதி செய்யாம இருப்பாரா? அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அவர் நல்லவர் மேலும் தீயவர்களுக்கும் என்ன செய்யறாரு, நன்மை செய்கிறாரு. ஆமே. நல்லவங்களுக்கும் கர்த்தர் ஒரே போலதான் கொடுக்கிறாரு, தீயவர்கள் மேலே இரக்கத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு. அப்ப அவர் யாருக்கும் எதையும் தரமாட்டேன்னு என்ன செய்யல, சொல்லவே இல்லை. தம்மிடம் வந்த எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்திருக்கிறாரு. ஆமே. அவர்கிட்ட வந்த எல்லாரும் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள்ட்ட வந்த எல்லாரையும் அவர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்த எல்லாரையும் அவர் காப்பாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் எப்படி செய்யாம இருப்பாரு? அவர் நிச்சயமா செய்வதற்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் செய்யணும்னு நீ என்ன செய்யணும், விரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவருக்கே விருப்பம் இருக்குன்னு வைங்க, ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது, நம்ம தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகையால் தான் விருப்பங்கள் ரொம்ப முக்கியம். ஆமென். சிலருக்கு பாருங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் என்ன செய்யாது. சிலர் ஒரு ரொம்ப ஒழுகிட்டு இருக்கும் மலையில அந்த வீட்டிலே இருந்திருப்பாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு போகணுன்ற விருப்பம் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது, அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா இந்த 38 வருஷமா அவனை பார்த்து ஏன் ஆண்டவர் கேட்கிறாருன்னா, இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தே 38 வருஷமா வியாதி அவனுக்கு என்ன செய்யுது இருக்கு. 38 வருஷமா வியாதி இருக்கு. ஆனா இது எத்தனை நாள்ல இருந்து அவனுக்கு ஆரம்பிச்சதுன்னு யாருக்கு என்ன செய்யாது. ஒருவேளை பிறவில இருந்தே அப்படின்னா யாருக்குமே என்ன செய்யாது. ஆனா 38 வருஷமா வியாதி அவனுக்கு என்ன செய்யுது. இப்ப இந்த வியாதியோடு எத்தனை வருஷம் பழகிட்டான் அவன்? 38 வருஷமா அந்த வியாதியோடு சமாளிச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சான், பயணிக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்குள்ள என்ன ஒரு தோணல் வந்திருக்கும்னா, இருந்ததே இருந்துட்டோம், எது இருந்ததே வாழ்ந்ததே வாழ்ந்துட்டோம், இனி எத்தனை வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம், வாழ்ந்துட போறோம் அப்படின்னு என்ன செய்யறான், அங்க இருக்கிறான். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த 38 வருஷமா அவன் அந்த அந்த கிணத்துக்கு அருகே இருந்தா கூட ஆள் என்ன செய்யல, சாகல. சிலர் ஒரு 5-6 வருஷம் வியாதி வந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, டக்குன்னு ஆள் என்ன செஞ்சிருவாங்க, அவுட் ஆயிருவாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு 10 வருஷம் வியாதி என்ன ஆயிரும் டக்குன்னு, படுத்த படுக்கையா இருக்கிறவங்க கூடி போனா எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க யோசிப்பு. இவன் எப்படி கிடக்கும்? 38 வருஷம் எப்படி இருக்காரு, படுத்த படுக்கையில இருக்காரு, படுத்த படுக்கையில இருக்காரு. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 5-6 வருஷம் ஒருத்தவங்க படுத்த படுக்கையில இருந்தாலும் என்ன ஆயிரும், ஆள் சொல்லி முடிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? ஆனா 38 வருஷமா இவன் அங்கேயே இருந்தான், ஆனா ஆள் என்ன செய்யல, ஆள் சாகல பாருங்க. அப்படின்னா என்னன்னா, இவர் கிணத்து பக்கத்துல நல்லா இவருக்கு என்ன கிடைக்குது, நல்ல சாப்பாடு, வர்றவங்க நல்லா இவனை பார்த்து என்ன செய்யறாங்க, அப்படியே பார்த்து அதை கொடுக்க இதை கொடுக்க அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல உருளைக்கிழங்குமான்னு என்ன செய்யறாங்க, அப்படியே உருண்டு நல்லா கிடக்குறாரு. அல்லேலூயா. அதனால என்ன ஆயிடுச்சு இவருக்கு, இப்ப என்னன்னா என்ன தோணல் வந்திருக்கும்னா, இன்னும் நம்ம போய் எந்திரிச்சு நடந்து சுகமாய் ஒரு வேலை வெட்டிக்கு போய் ஒரு கால் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்து இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லை, பேசாம என்ன பண்ணிட்டோம், இங்கேயே நமக்கு எல்லாம் கிடைக்குது, அதனால என்ன ஆயிருவோம், இங்கேயே செட்டில் ஆயிருவோம்னு என்ன செஞ்சிருப்பாரு. சில நேரம் மைண்டுக்குள்ள அவருக்குள்ள என்ன செஞ்சிருக்கும், இப்படிப்பட்ட தோணல் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. நீங்க 1வது வசனத்தை நீங்க வாசித்ததுல இருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாரு? அல்லேலூயா. ஆண்டவர் யாருடைய விருப்பத்தை என்ன செய்கிறாரு,
நிறைவேற்று. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எருசலேம்ல அவன் என்ன செய்யறான்? அந்த அந்த 2ஆம் வசனம் பாருங்க, எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. எருசலேம்ல என்ன இருக்கு? பெதஸ்தா என்ற அந்த அந்த ஒரு ஆட்டு வாசல் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு வாசல், அதாவது என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு மண்டபம் சொல்றாங்களா, ஒரு சிலர் அதை பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க 5 ரூம் மாதிரி என்ன செஞ்சது இருந்துச்சுன்றாங்க. சிலர் சொல்றாங்க 5 மாடி இருந்துச்சுன்றாங்க. எப்படியோ இதுல என்ன ஒரு ஆட்டு வாசல் என்ற ஒரு வாசல் என்ன செய்து இருக்கு. இந்த ஆட்டு வாசலுடைய பிரத்யேகம் என்னன்னா, ஆலயத்திற்கு யாராவது பலி குடிக்க போகணும்னா ஆடு மாடுகளை அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆட்டை விலைக்கு வாங்கி இவங்க ஆலயத்துக்குள்ள போய் என்ன செய்யலாம்? பலி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டு வாசலுக்கு அருகில தான் என்ன இருக்கு? பெதஸ்தா என்ற ஒரு குளம் என்ன செய்கிறது இருக்கிறது. பெதஸ்தா என்ற குளம் இருக்கு. பெதஸ்தானா என்னன்னா, இரக்கத்தின் வீடுன்னு அர்த்தம். என்ன வீடு? இரக்கத்தின் வீடு. இப்ப கீழே வசனத்தை வாசித்து பாருங்க. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பாங்க. என்ன நடக்குது? இந்த குளத்தோடைய பிரத்யேகதை என்னன்னா, எப்பயாவது திடீர்னு ஒரு தேவதூதன் என்ன செய்வான்? இறங்கி வருவான். வந்து தண்ணி என்ன செய்வாரு? குழம்ப கரண்டி விட்டு கலக்கிற மாதிரி ஒற்றை கலக்கி விட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு? போயிருவாரு. யாரு முந்தி அந்த தண்ணியில இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன வந்துடும்? எப்படிப்பட்ட வியாதினாலும் சுகமாயிரும். 4ஆம் வசனம் பாருங்க, ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தியதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு ஒரு குளம் இங்க இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நைட்டு பகலா கண் எங்கதான் இருக்கணும்? ஏன்னா எப்ப வந்துட்டு எப்ப போறான்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவன் பாட்டுக்கு வருவான், குளத்தை கலக்கி விட்டு அவன் பாட்டு தேவதூதன் என்ன செஞ்சிருவான்? போயிருவான். அப்ப இந்த குளத்தை சுற்றிலும் இருக்கிறவருடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னன்னா, என்னைக்காவது ஒரு எப்பயும் வரமாட்டாரானா? எப்ப வருவாரு? என்னைக்காவது ஒரு நாள் எதிர்பார்க்காத நேரத்துல என்ன செய்வாரு? வந்துருவார். அப்ப அந்த குளத்துல ஃபர்ஸ்ட் முந்தி யார் இறங்கினா அவங்களுக்கு தான் சுகம் கிடைக்கும். யாருக்கு தான் கிடைக்கும்? இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபையில எல்லாம் அல்லேலூயா கவனிங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பாருங்க எப்படி வச்சிருக்காருன்னா, சபைய கர்த்தர் ஒரு பெதஸ்தாவா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சபைன்றது என்னது? பெதஸ்தா. இப்ப எப்பயாவது ஒரு தடவை தூதன் கலக்கினா தான் அங்க என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஆனா சபையில எப்பயுமே தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. சபையில எப்பயுமே அற்புதங்கள் நடக்குது. சபையில எப்பயுமே அடையாளங்கள் நடக்குது. எப்பயுமே விடுதலைகள் நடக்கிறது. ஆமே. எப்பயாவது தான் தூதன் வரான. இங்க எங்க இருக்கிறார்? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. சபையின் நடுவிலே கர்த்தர் என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறாரு. இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன் உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? திடீர்னு ஒருத்தன் சாப்பிட்டு வரலாம், அவங்க போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான்னா அவங்களுக்குள்ள மைண்ட் எப்படி இருக்கும்? ஐயோ, திடீர்னு நம்ம சாப்பிட போற நேரத்துல கலக்கிட்டானா என்ன ஆகும்? தூதன் அப்படின்னா அவனுடைய மனநிலை, அவனுடைய பார்வை, அவனுடைய சிந்தை எல்லாமே எங்கதான் இருக்கு? அந்த தண்ணி மேலதான் இருக்கு. அல்லேலூயா. இப்படி இந்த குளத்தையே, அதனாலதான் பாருங்க, அவன் அங்கேயே படுத்த படுக்கையில என்ன செய்யறான்? அப்படியே ஒரு தலகாணியை வச்சு எப்பயும் குளத்தையே தான் அவர் என்ன செய்யறாரு? ஒன் சைடா தான் அவர் படுக்கையை எப்படி குளத்தையே தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? எப்ப கலங்கும் எப்ப கலங்கும் எப்ப கலங்கும் என்று 38 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கான். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனிடத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவர் யாருக்கு அற்புதத்தை செய்யறார் அப்படின்னா, அவன் எப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதத்தை செய்யறார்? அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்னா, இந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் கிடந்தவனை தேடி சென்று கர்த்தர் சுகமாக்குறாரு. அல்லேலூயா. கிடப்பு ரோகியா கிடக்கிறான், அவனால எந்திரிச்சு என்ன செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த 1ஆம் வசனத்துல பாக்குறோம், யூதருடைய ஒரு பண்டிகை நடக்குது. அப்படின்னா என்ன நடக்குது? பண்டிகைனா என்னது? திருவிழா நடக்குது. எருசலேம் ஆலயத்துல என்ன நடக்குது?
திருவிழா நடக்குது. ஆண்டவர் எங்க போறாரு? இப்ப எதுக்காக வந்திருக்கிறாரு? பண்டிகைக்கு தான் வராரு. அவரு எதுக்கு வராரு? பண்டிகைக்கு தான் வராரு. ஆனா ஆண்டவருடைய இருதயத்துல ஒரு விருப்பம் என்னன்னா, பண்டிகையை காட்டிலும் ஒரு படுத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கொண்டாட்டத்தை காட்டிலும், செலிப்ரேஷனை காட்டிலும் எதுல அவர் அதிக பிரியப்படுறாருன்னா, படுத்திருக்கிற ஒருத்தனை தூக்கி விடுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? விருப்பப்படுறப்ப ஆண்டவர் முதலாவது என்ன செய்யறாரு பாருங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவனை தேடி சென்று அவனுக்கு அற்புதம் செய்யறாரு. அவனை கண்டு அவனுக்கு அற்புதம் செய்யறார். அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பேர் அந்த 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 திருவிழாவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? வந்து போய் இருந்திருப்பாங்களா இல்லையா? ஆனா ஒருத்தருடைய பார்வை அவன் மேல என்ன செய்யல, படல. ஆமென். ஆனா படுத்திருந்த அவனை கர்த்தர் தேடி சென்று அற்புதம் செய்யறார். அல்லேலூயா. முதலாவது தேவன் யாருக்கு அற்புதம் செய்யறார்னா, விருப்பம் உள்ளவனுக்கு தேடியே போய் அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா. நீங்க இங்க விரும்பி ஜெபம் பண்றீங்கன்னா, சில நேரங்கள்ல உங்க அந்த அற்புதம் பெற வேண்டிய நபர் வேற எங்கேயா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா விரும்பும் போது விரும்பின இடத்துக்கே அவர் வர்றாரு. பக்கத்துல பாசன விரும்பின இடத்துக்கே வர்றாரு. அல்லேலூயா. ஆமா, நீங்க இங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க ஜெபம் பண்றாங்க, வீட்ல இருந்தே ஜெபம் பண்றாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. நீங்க எத்தனையோ சாட்சிகள் நம்ம என்ன செய்யறோம், கேட்கறோமா இல்லையா? பாக்குறோம், கேட்கிறோம். எங்க இருந்தோ ஒருத்தவங்க ஜெபம் பண்றாங்க, ஆனா வீட்டுக்குள்ள என்ன செய்யுது? வீட்டுல அற்புதம் நடக்குது. எதை எதிர்க்கிறது முக்கியமா இருக்குன்னா, விருப்பங்கள் மிகவும் முக்கியமானது ஒன்றாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது தேடி சென்று அற்புதத்தை என்ன செய்யறாரு, செய்யறாரு. இரண்டாவது காரியத்தை பாருங்க, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, ஆண்டவர் என்னத்தை பார்க்கிறாரு? வெகு காலமான விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சிலருடைய விருப்பங்கள் பாத்தீங்கன்னா பல வருஷங்களா அந்த விருப்பம் என்ன செய்யும், ஐயோ இது நடந்தா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே, இது எனக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே, அந்த விருப்பம் எப்படி இருக்கும்? பல வருஷங்களாய் தொடர்ந்து நெடுங்காலமான விருப்பங்களா இருந்தாலும் அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்து அநேக தேவ மனிதர்கள் அநேக அற்புதங்களுக்காக அநேக நாட்களாய் சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. ஆபிரகாம் பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, 100 வயதுல தான் என்ன நடக்குது, அற்புதம். அப்ப என்ன செய்யறாரு ஆபிரகாம்? காத்திருக்கிறார். நெடுநாள் விருப்பம். எத்தனை நாள் விருப்பம்? 100 வருஷமா குழந்தை இல்ல, 100 வருஷமா குழந்தை என்ன செய்யல. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நெடுநாள் விருப்பம், ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை நெடுநாட்களா என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த விருப்பங்களை என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறாரு, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் விருப்பம்? எத்தனை வருஷம் இருக்கு? தலைமுறை தலைமுறையா இருக்கு. அல்லேலூயா. பல தலைமுறையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, விடுதலைக்காக விரும்பி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு கால தாமதம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய விருப்பங்கள் தான் கர்த்தருக்கு முக்கியம். ஆமென். பாருங்க, பல வருஷமா நடக்காததுனால நமக்குள்ள என்ன வந்துரும்னா, இனி எங்க நடக்க போகுது அப்படின்ற ஒரு இது என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி, இத்தனை வருஷம் காத்திருந்துட்டோம் கிடைக்கல, இனி என்ன செய்ய போகுது, இனி எங்க நடக்க போகுதுன்னு ஒருவேளை என்ன செஞ்சிடும், ஒரு சோர்வு வந்துடும். போன வாரம் சொன்ன பாத்தீங்களா, சோர்வுகள் என்ன செய்யும், எதனால சோர்வு வருது? அந்த அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொன்ன, சோர்வு எதனால வந்தது? வெகு காலமாய் அவளுக்கு நீதி கிடைக்கல, அதனால என்ன வந்தது, சோர்வு வந்தது. ஆனா பாருங்க, கர்த்தருக்கு காலம் ஒரு பிரச்சனை இல்லை. பக்கத்துல பாஸ் நேரம் ஒரு பிரச்சனை அவர் கிடையாது. அல்லேலூயா. பல வருட பிரச்சனையாக இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, என்ன பண்றாரு, அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அடிமைத்தனத்துல போய் சிக்கி இருக்கும் போது, இந்த தானியேலுடைய புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது, எரேமியா புஸ்தகத்துல வாசிக்கும் போது 70 வருஷம் அடிமைகளா என்ன செய்யறாங்க, சிறைப்பட்டு போய் என்ன செய்யறாங்க, 70 வருட சிறையிருப்பை கர்த்தர் ஒரே நாள்ல மாற்றுகிறாரு. 430 வருஷம் அடிமைத்தனத்தை கர்த்தர் ஒரே நாள்ல விடுதலையாக்குறாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு கால தாமதம் ஒரு பிரச்சனையே அல்ல. நாம் விரும்பி தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது நமக்கு அற்புதத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவன் நெடுநாள் பிரச்சனையாக இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, விடுதலையை கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு,
தர ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறார். அல்லேலூயா. நெடுங்காலமான போராட்டமா இருந்தாலும், நெடுங்காலமான சாபமா இருந்தாலும், நெடுங்காலமான தரித்திரமா இருந்தாலும், சில சொல்லுவாங்க, எங்க தலைமுறையாவே எங்களுக்கு இந்த கஷ்டம் என்ன செய்யல. இதெல்லாம் என்னது? நெடுங்காலமான ஒரு போராட்டம். அல்லேலூயா. நெடுங்காலமான ஒரு காத்திருப்பு இல்லையா? பல வருஷங்களாக எங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும். பல வருஷங்களா நாங்க பிரயாசப்படுறோம், ஒரு வீடு எங்களால என்ன செய்ய முடியல. இதெல்லாம் பல வருட பிரச்சனைகள். ஆமென். ஆனா ஆண்டவருக்கு பல வருட பிரச்சனைகள் ஒரு பொருட்டே அல்ல. அவர் அற்புதத்தை செய்ய, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆண்டவர் ஒரு கேள்வி என்ன செஞ்சாரு? ஒரு கேள்வி கேட்கிறார். சுகமாக வேணும்னு விரும்புறையான்னு கேட்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சுகமாகணும்னு விரும்புறீங்களா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஒன் வேர்டு கொஸ்டின். என்னது? என்ன கொஸ்டின்? ஒரே வார்த்தையில தான் பதில் சொல்லணும், ஆமாவா இல்லையா. எப்படி கேட்கிறாரு? சுகமாகணும்னு விரும்புற. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே, இந்த குளம் இருக்கு பாருங்க, இந்த குளத்தை ஒரு தேவதூதன் என்ன செய்வான்? கலக்கிட்டு இருப்பான். ஆண்டவரே, கலக்கும் போது முந்தி யார் போய் இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? சுகம் கிடைச்சிரும். ஆனா அந்த கலக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன யாரும் என்ன செய்ய மாட்டேன்றாங்க. அப்படியே தூக்கிட்டு கொண்டு போறமா, நீ கொண்டு போவாங்க, என்ன அவனுக்குள்ளேயே போட்டு அவன் அந்த வீட்டை என்ன செஞ்சிடறான்? ஆண்டவரே, சுகத்தை என்ன செஞ்சிடறான்? வாங்கிட்டு போயிடுறான்ட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் கேட்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஒரு எஸ் என்ன செய்யறாரு? அங்க எழுதிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இப்ப இவருடைய கொஞ்சம் வாயாடியா தான் இருப்பாரு. என்ன செய்யறேன்? ஏன்னா ஒரே இடத்துல கடந்து பேசி என்ன போச்சு, வேற ஒன்னும் செய்ய முடியாது இல்ல. அப்படியே எவனாவது விசாரிச்சுட்டு வந்தான்னு வேணுங்க. எப்படி? இந்த மாதிரி பெதஸ்தா குளம்னு ஒரு குளம் இருக்குன்னு, அந்த குளத்துல யாராவது தூதன் கலக்கும் போது வந்தா சுகமாயிரும்னாங்க, அதனால நான் இதை வந்திருக்கேன் அப்படின்னா, உடனே யாரு இந்த குளத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா யார்கிட்ட தான் கையை காமிப்பாங்க? இவர்கிட்ட தான் கையா. இவர் தான் என் மோஸ்ட் சீனியர். ஏன்னா ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவருங்க வந்திருக்காரு. ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே எங்க இருக்காரு? இந்த குளத்துல அவர் இருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாத்த விட ரொம்ப சீனியரான ஆள் தான் யாரு? அப்ப உடனே அவர் சொல்லுவார், நீங்க இந்த குளத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க, கேளுங்க. ஏன்னா எங்க இருக்காரு? 38 வருஷமா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு இது என்னன்னா, ஒருவேளை சுகமானவன் போய் கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் பத்தி பேரப்பிள்ளைகளோடு கூட ஒருவேளை என்ன செஞ்சிருப்பான்? இந்த குளத்துல தாயா நான் என்ன செஞ்சேன், சுகமாயி போனேன்னு கூட இந்த யாத்தையே சொல்லியிருப்பாங்க, இவன்டியே சொல்லிருப்பாங்க. ஆமா, இவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அடாடா, நம்மளும் என்ன செய்யறோம், 38 வருஷமா உட்காந்துருக்கோம், நமக்கு அப்புறம் வந்தவங்களாம் தவி வருது ஆகி சுகமாயி என்ன செஞ்சிட்டான், போய் செட்டில் ஆயிட்டாங்க, நம்மளும் என்ன செய்யல அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவர்கிட்ட ஒரு பதில் அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே, குளத்தில் என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை ஆண்டவரே, நான் போகிறதற்குள்ளே என்ன செய்யறான்? இப்ப நல்லா கவனிங்க, என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா எல்லாருமே யார்கிட்ட தான் கேட்டு போறாங்க? இவன்கிட்ட தான் என்ன செய்யறாங்க? ஐயா, அந்த குளத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, தேவதூதன் வருவாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், அவர் வரும்போது என்ன செய்வார், அந்த குளத்தை ஒரு கலக்குவாரு, நம்ம உடனே யாரு போய் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு அநேகருக்கு இவன் என்ன செய்யறான், அந்த குளத்தை பத்தி சொல்லி இருக்கிறான். ஆனா ஒருத்தர் கூட இவன் அந்த குளத்துல கொண்டு போய் என்ன செய்யல. மற்றவர்களால புறக்கணிக்கப்பட்ட இருக்கிற ஒருவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு அவங்க செஞ்சிருவாங்க, இவங்க செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், அவங்கள்ட்ட இருந்து எனக்கு வந்துடும், இவங்க என்கிட்ட இருந்து நன்மை அனுபவிச்சிருக்கிறாங்க, கண்டிப்பா இவங்க தூக்கிட்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறான். ஆனா எல்லாராலும் இவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? ஏமாற்றப்பட்டிருக்கிறான், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான், கைவிடப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, கைவிடப்பட்டு, ஆமென், நீங்க அநேகருக்கு நன்மை செய்திருப்பீங்க, அவங்க எல்லாம் உதவுவாங்க நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்கள என்ன செஞ்சிருப்பாங்க? இப்ப கொண்டு போயிடும், அந்த தூக்கி இப்ப தூக்கிடுறேன், இப்ப நீங்க கவலையே படாதீங்க, ரெடியா இருங்க, இந்த வந்துகிட்டே இருக்கேன், அந்த வேலை இருக்கேன், இப்ப தூக்கிடுவோம்னு என்ன செஞ்சாங்க சொல்றானுங்க. ஆனா எவருமே என்ன செய்ய மாட்டேன்றான், தூக்கிட்டு போய் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, அவனுக்கு ஒரு உதவி செய்வது இல்லை. அல்லேலூயா. ஆனா அவனை தேடி ஆண்டவர் வராரு பாருங்க. அல்லேலூயா.
மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறவனை தேடி ஆண்டவர் என்ன செய்யறாரு? புறக்கணிக்கப்பட்டவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடுத்து இன்னொரு காரியம் பாருங்க. அதே வசனத்துல இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான் பாருங்க, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்படின்னா என்னன்னா, இவன் பிரயாசப்படுறான். என்ன செய்யறான்? இவன் உட்கார்ந்த இடத்துல உட்காரல. ஆமாவா இல்லையா? உட்கார்ந்த இடத்துல உட்காரல. இவன் என்ன பண்றான்? இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, எப்படியாவது தவந்து 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 என்ன செய்யறான்? குளத்தை கலங்கின உடனே என்ன யாரும் கூட்டு போக மாட்டேன்றாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? பிரயாசப்படுறான், முயற்சி பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. அல்லேலூயா. முயற்சி பண்றான், பிரயாசப்படுறான், பிரயாசப்பட்டும் அவனுக்கு என்ன கிடைக்கல? ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பிரயாசமும் இவனுக்கு இல்லைன்னா இவன் அந்த குளத்தை விட்டு என்ன செஞ்சிருப்பான்? போயிருப்பானா இல்லையா? ஒரு வருஷம் பார்த்திருப்பான், நம்மளால என்ன செய்ய முடியல, எவனும் உதவி செய்ய மாட்டேன்றான், நம்மளாலையும் போய் விழ முடியல. 2 வருஷம் பார்த்திருப்பான், நம்மளால முடியல. 3 வருஷம் பார்த்திருக்கான். 38 வருஷம் ஒரு ஆளை காத்திருக்க முடியுமா? ஆனா இந்த 38 வருஷமும் அவன் ஒரு பிரயாசப்படுறான். அல்லேலூயா. அவன் முயற்சி செய்கிறான். என்ன செய்யறான்? சரி, எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், போய் தப்பிடுவோம் அந்த கணத்துக்குள்ள, எப்படியாவது குள்ள போய் குதிச்சிருவோம் சொல்லி என்ன செய்யறான்? பிரயாசப்படுகிறான். அப்ப ஆண்டவர் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறார்னா, பிரயாசப்படுகிறவனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. முயற்சி செய்தும் தோற்று போனவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுறாரு. உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகாது? அப்படின்னா விருப்பமே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஏல தோட்டம் இருக்கு, நீங்க ஒண்ணுமே ஒரு பிரயாசமும் படல, உங்களுக்கு அதுல ஒரு நன்மை அனுபவிக்கணும்ன்ற ஒரு விருப்பமும் உங்களுக்கு இல்லைன்னா, நீங்க போய் பிரயாசப்படலைன்னா அதுல இருந்து ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு பாருங்க. பேதுரு கூட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, ரா முழுவதும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? பிரயாசப்பட்டோம் ஆண்டவரேன்றாரு. என்ன சொல்றாரு? பிரயாசப்பட்ட, ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே என்ன செய்யல. அப்ப நல்லா கவனிங்க, பிரயாசப்படாம ஒரு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படுகிறவனுடைய விருப்பத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றார். அல்லேலூயா. இப்ப அவன் இந்த 38 வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ட்ரை பண்றான். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தா என்ன ஆயிரும்? ஆண்டவர் தரும்போது நான் காத்திருக்கிறையா, எனக்கு கண்டிப்பா தருவாரேன்னு வீட்டிலே உட்காந்துருந்தா என்ன ஆகாது? கிடைக்காது. கர்த்தர் நமக்கு நன்மைகளை தரும்போது, நமக்காக வாசல்களை கர்த்தர் வைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பிரயாசப்படணும். உங்களுக்கு ஒரு பிரயாசப்படுறதுக்கு ஒரு பலனை கர்த்தர் கண்டிப்பா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே முடியலைங்க, ஆனா ஒண்ணுமே என்ன செய்யாது. எனக்கு விருப்பம் இருக்குங்க, வேலை செய்யணும்னா விரும்புறேன், ஆனா என்ன செய்ய முடியல, கையை வேலை செய்ய மாட்டேன்னுதுங்க அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாது. அல்லேலூயா. விருப்பம் இருக்கணும். என்ன விருப்பம் இருக்கணும்? ஆண்டவரே, நான் பெரிய ஆளாகணும்னு விருப்பம் இருக்குன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்படுறவனுக்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்யறார். அல்லேலூயா. கொஞ்சம் இடம் இருக்கு அவங்கள்ட்ட, நீங்க போய் என்ன செய்யுங்க? அதை பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் உங்களுக்கு பலன் இருக்கா, நீங்க உங்க பலனத்துல வச்சு என்ன செய்யுங்க? நீங்க பிரயாசப்படணும். நீங்க பிரயாசப்படும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. வேதம் என்ன? உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாய். கையானா என்ன செய்ய மாட்டேன்னு? வேலையே செய்ய மாட்டான. வார்த்தை மட்டும் என்ன செய்யுது? கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். கை வேலை செஞ்சாதானே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரசங்கில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 2வது அதிகாரத்தெல்லாம் உன் பிரயாசத்திற்கு தக்க பலனை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. அப்ப நீ உட்கார்ந்துரு, உனக்கு நான் தருவேன் நான் சொன்னாரு இல்ல. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, உபாகமத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தர்றேன்றாரு. ஐஸ்வர்யத்தை தரேன்னு சொல்லல. எதை சொல்றாரு? அதை சம்பாதிக்க பலன் தர்றாரு ஆண்டவர். நேற்றுக்கு அவரு பீட்டரைய சொன்னார் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு மேஜிக் பிடிக்காது. மேஜிக் பண்ணி அவர் என்ன செய்யறது இல்ல, டன் டடாய் டாய் அப்படின்ட்டு எதுவும் என்ன செஞ்சறது இல்ல. இந்த பாருங்க, ஒரு வீடு அப்படியே ஜி பூம்பான் வந்துருச்சுன்னா அப்படி எதுவும் என்ன செய்யறது இல்ல. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சொந்த வீடை கட்டுவதற்கு, ஒரு இடத்தை வாங்குவதற்கு உங்களுக்கு பலனை கொடுக்கிறாரு. அதை தான் கர்த்தர் செய்ய முடியும். நீங்க என்ன செய்யணும்? உட்கார்ந்து
கை கால் நல்லா இருக்கும் போதே, நல்ல ஞானம் இருக்கும் போதே, நல்ல அறிவு இருக்கும் போதே நீங்க பிரயாசப்பட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஒரு வாகனம் கொடுத்துருக்காருன்னா எப்பயும் நீங்க தம்பி வண்டி ஓட்டுறாரு, ஆட்டோ ஓட்டணும், எப்பயும் வீட்லயே உட்காந்துட்டு ஏசப்பா என் முன்பும் பின்பும் நீர் என்னோடு கூட இருந்து என் வண்டியை ஆசீர்வதித்து ஆண்டவரே, போக்கிலும் மரத்திலும் என்னை காத்து ஆண்டவரே, கொட்டுன்னு கொட்டுற மாதிரி ஆண்டவரே. எப்படி கொட்டும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. இரவு பகல் பார்க்காம சில நேரங்கள் உழைக்கும் போதுதான் ஆசீர்வாதங்கள் வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பிரயாசப்படுகிறவனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றார். நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கு, ஆனா என்ன கிடையாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரயாசப்படுவாங்க, எப்படி மாடா உழைச்சு ஓடா தேயன, ஆனா ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா ஒண்ணுமே என்ன செய்யாது. என்ன பண்ண? ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, ஒரு சின்ன இடத்த கொடுத்துருக்கிறீங்க, ஒரு சின்ன காட்டை கொடுத்துருக்கிறீங்க, ஒரு வாகனத்தை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு வேலை இடத்துல போய் வேலை செய்வதற்கு எனக்கு பலனை கொடுத்துருக்கிறீங்க, நான் போறேன் ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கு ஆண்டவரே, என் கையின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் போதுதான் உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க விருப்பங்களை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்க? விரும்பணும். அது கூட என்ன செய்யணும்? பிரயாசப்படும் போது நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்ப நம்ம பிரயாசப்படாம ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை. ஏன்னா இவன் பல முயற்சிகள் என்ன செய்யறான்? ஏன்னா அங்கிருந்து போகல இல்லையா? இல்லாட்டி என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் நானும் பார்த்து ஒண்ணுமே எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல, சரி இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு என்ன செய்வோம் அப்படின்னு அவன் பண்ணல. அவன் சொல்றான் பாருங்க, நான் போகிறதற்கு உள்ளே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போறதுக்குள்ளனா என்ன அர்த்தம்? குளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் குளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். தேவ தூதன் வந்து கலக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு என்ன பண்றான் இவன்? காலு நல்லா இருந்தா கூட ஓடி போய் என்ன செஞ்சிருக்கலாம், இறங்கி இருக்கலாம். ஆனா காலும் முடியல, கையும் முடியல, ஒண்ணுமே முடியல. தவழ்ந்துதான் என்ன செய்யறான்? பிரயாசப்படுறான். அவனை பார்த்துதான் கர்த்தர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றான். அல்லேலூயா. அப்ப நம்ம பிரயாசப்படணும், நம்ம முயற்சி பண்ணணும், நம்ம வேலை செய்யணும். அல்லேலூயா. நம்ம ட்ரை பண்ணணும். அந்த நேரம் கர்த்தர் என்ன செய்யறார்? நமக்காக முயற்சி பண்ணுங்க. நம்ம முயற்சி பண்ணும். அதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ராம் முழுவதும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல. பாண்டது நீ பிரயாசப்பட்டிருக்கேல, பயப்படாத, உனக்கு ஒரு நன்மை நான் தருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம கரங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? உங்க கரங்கள் வேலை செய்யணும். பக்கத்துல பேசணும், கை வேலை செய்யணும், அதுக்கு தான் கை. அல்லேலூயா. கால் நடக்கணும், அதுக்கு தான் காலை கொடுத்துருக்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. நம்ம உழைப்பதற்கான பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் உழைக்கும் போது கர்த்தர் அதுல ஒரு பலனை உங்களுக்கு தருவாரு. ஆமென். அதுல இருந்து நீங்க ஒரு பலனை அனுபவிக்கும்படி உதவி செய்யும். நீங்க ஒண்ணுமே செய்யாம நானும் வாரம் சர்ச்சைக்கு தான் போறேன், நானும் பைபிளை தூக்கி தலையிலேயே தான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒண்ணும் என்ன செய்யாது, ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. உங்க பிரயாசத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். உங்க கை செய்யும் எல்லாம் சொல்லுங்க, என் கை செய்யும். அப்பனா என்ன அர்த்தம்? கை வேலை செய்யணும். அல்லேலூயா. நீங்க உங்க கையை வச்சு என்ன செய்யணும்? நீங்க பிரயாசப்படணும். இப்ப நான் ஊழியம் செய்யணும், நான் வந்து ஒண்ணுமே செய்யாம அத்தாவே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆகா ஊகுன்னா ஒண்ணு என்ன செய்யாது. பிரயாசப்படுறேன் நான் போய். அம்மாவா இல்லையா? போய் பிரயாசப்படுறோம். மலைகள்லயும் வீடுகள் வீடாக போய் என்ன செய்யறோம்? நடந்து போய் என்ன செய்யறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். வீடுகள் தோறும் டிராக்ட் கொடுக்கிறோம். அப்படி நான் செய்யும் போதுதான் ஒரு பிரயாசத்தை நான் என்ன செய்ய முடியும். ஒருவேளை உடனே அதை பார்க்காம இருக்கலாம், ஆனா நான் பிரயாசம் என்ன செய்யணும்? ஒரு தடவை போனேன், கால்லாம் வலிக்குது, அதுக்காக அடுத்த வீட்டுல கொண்டா என்ன ஆகாது இல்ல. நான் ஊழியத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பிரயாசப்படணும், ஓடணும், உழைக்கணும். அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஊழியத்துல பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படிதான். நம்ம ஆசீர்வாதத்தை, நம்முடைய உயர்வுகளை, மேன்மைகளை பார்க்கணும். நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் பாருங்க, அந்த பிரயாசப்படுறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு அப்படின்றார். அல்லேலூயா. எது அவனுக்கு முடியாம இருக்கு? இப்ப அவனுடைய பிரச்சனை என்னதான்? அவன் பிரச்சனையே இது, எந்திக்க முடியல, அதுதான் அவன் பிரச்சனை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழுந்திரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு என்ன எப்படி விருப்பத்தை நிறைவேற்றார்னா, எது நம்மளால் முடியாது என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் அவர் நமக்காக செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே இது எனக்கு நடக்காதது போல தெரியுது, அதுதான் உனக்கு நடக்கும், கவலைப்படாத. அல்லேலூயா. எது முடியாது என்று இருக்கிறதோ அதைத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றார். ஒரே வார்த்தை தான், எந்திரிப்பா, படுக்கைய எடுத்துக்கிட்டு போன்றார். இப்ப நல்லா கவனிங்க, எந்திரிக்க சொன்னாரு, ஏன் அந்த படுக்கை எடுத்துட்டு போக சொன்னாரு? எந்திரிச்சு போயிருன்னு இருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
2 காரியம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நீ இத்தனை நாள் இந்த படுக்கையோட தான் என்ன செஞ்ச? நீ சும்மா நடந்து போறன்னா அது ஒரு சாட்சியா இருக்காது. எது உனக்கு பிரச்சனையா இருந்தோ அதோடு கூட நீ என்ன செய்யணும்? நீ எழுந்து போகும்போதுதான் அநேகர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சாட்சியா மாறுது. அல்லேலூயா. படுத்த படுக்கையில கிடந்தவன எழுந்துச்சு என்ன செய்யணும்? படுக்கைய எடுத்துக்கிட்டு நடன்றாரு. அல்லேலூயா. அப்ப அது எதற்காகனா, அநேகர் என்ன செய்யணும்? சாட்சி உன்னை பார்த்து என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். அதுக்கு தான் என்ன செய்யறாரு? எடுத்து நடன்றாரு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அதே காரியத்துல ஏன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனார்னா, இத்தனை நாட்கள் இவனை சுமந்தது என்னது? இந்த படுக்கை தான். இவனுக்குன்னு இருந்தது எதுதான்? ஆண்டவர் என்ன அவனுக்கு செய்யறாருன்னா, நீ இத்தனை நாள் உனக்கு உதவி செய்தது எதுதான்? அவனுக்கு உதவின்றது எதுதான்? இந்த படுக்கை மட்டும் தான் அவனுக்கு உதவி ஆச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் உனக்கு உதவி செய்ததற்கு நீ உதவி செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னை தாங்கினதை நீ தாங்குற நாட்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? எழும்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. உடனே என்ன ஆச்சு பாருங்க. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு சுகத்தை என்ன செய்யறாரு? கொடுத்துட்டாரு. சுகத்தை கொடுத்துட்டாரு. இப்ப ஒரு சின்ன ஒரு கேள்வி முன் வைக்கிறேன். ஏன் நிறைய பேருக்கு சுகம் நடக்கிறது இல்லைன்னா, இவனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சுகமான உடனே எங்க ஓடிட்டான்? சுகம் ஆனோன்னு எங்க போவாங்க? ஐயா முதல்ல அந்த வீடு இருக்கா இல்லையான்னு பார்த்து வந்துடுறேன் ஐயா, முதல்ல அதை போய் என்ன செஞ்சிடறேன், முதல்ல அதை ஒன்று பார்த்துட்டு வந்துடுறேன், முதல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுறேன் இருங்க. அப்படி என்ன செய்யல அவன். பார்த்தீங்கன்னா சுகம் அடைந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் 14 வசனம் பாருங்க, 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவ ஆலயத்தில் அவனை பார்க்கிறார். அல்லேலூயா. சுகமான இந்த வாரம் சுகமாகும், அடுத்த வாரம் அட்ரஸ் என்ன செய்யாது, நம்ம தேடிக்கிட்டாலே எங்க இருக்கீங்களா, எங்கேயும் போயிட்டீங்களா, போன வாரம் வந்தீங்க ஆண்டா நல்லா நடந்தீங்களே, போன வாரம் வந்தீங்க தலைவலிலாம் மாறிச்சிருந்தீங்களே, எங்க இருக்கீங்கம்மா, இருக்கீங்களா, எங்கேயும் ஊருக்கு போயிட்டீங்களா, என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேட வேண்டியிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் யாருக்கு என்ன செய்யும், அவருக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு கிடைச்சுன்னா அடுத்து என்ன செஞ்சிடும், அடுத்து நீ இத்தனை நாள் இதுக்கு பின்னாடி உனக்கு பின்னாடி இவங்க வந்துகிட்டு இருந்தாங்க, ஆலயத்துக்கு பின்னாடி இவங்க வந்துகிட்டு, சுகம் ஆயிடுச்சுன்னா இனிமேல் நீ இவங்களுக்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஓட வேண்டும். அதனால பேசாம நீ ஒரு நாள் என்ன செய்ய இருன்னு சிலருக்கு அப்படியே போட்டுறாரு. அல்லேலூயா. ஆனா இவனை பாருங்க, சுகமான உடனே அடுத்த ஆள் எங்க நிக்கிறாரு, தேவ ஆலயத்துக்குள்ள வியாதியஸ்தர்கள் நுழைய கூடாது என்ற ஒரு சட்டம் இன்றைக்கு இருந்தது. அவங்களுக்குள்ள என்ன செய்ய முடியாது, தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. வியாதிப்பட்டவங்க பலவீனப்பட்டவங்க உள்ள நுழைய முடியவே முடியாது. ஊனர் உடுமைகள்லாம் போக முடியாது. ஆனா இப்ப 38 வருஷமா இவனுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, நான் அந்த ஆலயத்துக்குள்ள போகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எதுக்கு அவன் சுகத்தை கேட்டிருக்கான் தெரியுமா, ஆண்டவரே நான் போய் அந்த ஆலயத்தை ஒண்ணு பார்க்கணும் ஆண்டவரே, நான் போய் உங்களை இந்த இடத்துல தரிசிக்கணும் ஆண்டவரே, நான் போய் கர்த்தருடைய சமூகத்துல ஆராதிக்கணும் தான் என்ன கேட்கிறான், சுகத்தை கேட்கிறான். இப்ப ஆண்டவர் சுகமாக்கிட்டு அவரு பாட்டுக்கு, அவரு எப்பா சுகமாயிட்ட நீ என்ன பண்ணிரு, உடனே சர்ச்சைக்கு என்ன செஞ்சிரு செஞ்சிருப்பா. இப்ப சில நேரம் நம்ம சொல்றோமா, நீ எப்பா தொடர்ந்து நீ வந்துகிட்டு இருந்தாதான் சுகமே கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரி கூட அவர் என்ன செய்யல சொல்லல. அவர் பாட்டு சுகமாக்கிட்டு அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, அவர் பாட்டு போயிட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, அவன் அடுத்து எங்க பாக்குறாரு ஆண்டவர், தேவ ஆலயத்துல அவனை பாக்குறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சுகம் எங்க வேணா நடக்கும், ஆனா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்ற உபதேசம் ஆலயத்துலதான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஏன் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரணும், ஏன் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னா, சுகம் எங்க திடீர்னு நீங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போதே உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்க ஊழியக்காரங்க டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜோம் பண்ணும் போது, இல்ல நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஜோம் பண்ணும், நீங்க விசுவாசித்து விரும்பினா அங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அற்புதம் கிடைச்சிரும். ஆனா இந்த அற்புதத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை சபையில மட்டும்தான் கிடைக்கும். இப்ப ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு பாருங்க, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்படின்னா இவனுக்கு வியாதி வந்ததுக்கான காரணம் என்ன, பாவத்தினாலதான் வியாதி வந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவன் வியாதி அப்ப அவனுடைய வியாதி வந்ததுக்கான காரணத்தை அப்ப அவன் என்ன செய்யல சொல்லல. அவர் பாட்டு சுகமாக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. இப்ப திரும்பி அவனை எங்க பாக்குறாரு, தேவாலயத்துல பார்த்து, ஆலயத்திலிருந்து தான் அவனுக்கு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை,
எப்பா உனக்கு சுகமாயிருச்சு, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு என்ன செய்யாதபடி வராதபடிக்கு நீ அப்ப பாத்தீங்கன்னா சுகம் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த சுகத்தை தக்க வைக்கிறது இப்படி நிறைய நேரங்கள்ல ஏன் சுகம் தக்க வைக்க முடியல ஜனங்களால, ஏன் சுகத்திலேயே தொடர்ந்து அவங்களால வாழ முடியலன்னா, சுகம் கிடைச்சிருது, ஆனா எப்படி அந்த சுகத்துல வாழ வேண்டும் என்ற உபதேசங்களை ஜனங்கள் கேட்கறதுக்கு விருப்பம் கிடையாது. சுகம் வேணும், ஆனா ஆரோக்கியம் வேணும், அற்புதம் நடந்துடணும், இல்லாததெல்லாம் டங்கு 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 டங்குன்னு என்ன செஞ்சிடணும், வீட்டுல எல்லாம் வந்துடணும், சுகம் வந்துடணும், எல்லாம் வந்துடணும். ஆனா வார்த்தையை கேட்பதற்கு என்ன கிடையாது, உபதேசத்தை கேட்பதற்கு ஜனங்கள் விரும்பாததுனால அற்புதங்கள் நடப்பதும் இல்லை, அற்புதங்கள் நடந்தாலும் தொடர்ந்து அதில் அவர்களால் வாழ முடிவதும் இல்லை. அதனாலதான் ஆலயத்துல நிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எங்க பார்த்தார் ஆண்டவர்? அவனை எங்க பார்த்தாரு? வாசலுக்கு வெளியில ஆடு மாடு விற்கிற இடத்துல தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, நின்றுகிட்டு இருந்தாரு, படத்தை படிக்க கிடந்தாரு. சுகமாக்கின உடனே ஆண்டவர்கிட்டே சொல்லல, அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவாலயத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறார். அங்கதான் அவருக்கு உபதேசம் என்ன செய்யுது. இது கூட இன்னொரு காரியம் ஞாபகம் வர்றதுனால அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதனுடைய 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் பாருங்க. இங்க உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஒருத்தன் என்ன செய்யறான், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்திருக்கான், தாயின் வயிற்றிலிருந்து முடவனா என்ன செய்யறான், பிறந்திருக்கான். இப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்யறாரு, பேதுரும் யோவான் மூலமா செய்யறாரு. கவனிங்க, வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவருடைய கூட தேவாலயத்திற்குள். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, இங்கே ஒருத்தனுக்கு அற்புதம் செய்யறாரு. செய்த உடனே இப்ப இவன் ஆலயத்துக்கு வெளியே என்ன செஞ்சுட்டு இருக்கான், வேலை என்ன வேலை, என்ன வேலை, சத்தமா சொல்லுங்க. ஆலயத்துக்கு வெளியே என்ன செய்யறாரு, டெய்லி அவருடைய தொழில் என்னன்னா பிச்சை எடுக்கிற தொழில். என்னது, யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அலங்கார வாசலாண்டையில என்ன செய்யறாரு, பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவனுக்கு செய்த உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவ ஆலயத்திற்கு உள்ள பிரவேசிக்கிறான். அல்லேலூயா. அற்புதம் நடந்த உடனே எங்க போய் பிரவேசிச்சான், எதுக்குள்ள போறான், ஆலயத்திற்குள்ள போகிறான். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். இன்னைக்கு ஏன் அற்புதங்கள் தாமதிக்குது, ஏன் அற்புதங்கள் நடக்கிறது இல்லை, ஏன் அற்புதங்களை தொடர்ந்து வாழ்றது இல்லைன்னா, இன்னைக்கு வந்த உடனே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாரு, ஆனா அடுத்து என்ன செய்ய முடியாது, அவங்கள பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்களை என்ன செய்ய முடியாது, சந்திக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய நன்றியும் என்ன செஞ்சிருவாங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு ஜெபிச்ச உடனே டக்குன்னு ஒரு பொருளாதார வாசல் ஆண்டவர் என்ன செய்வாரு, திடீர்னு 100 ரூபாயில இருந்த வருமானம் 5000 ரூபாய்க்கு என்ன செய்யும், அப்படியே மாறும். திடீர்னு 500 ரூபாயில இருந்தது திடீர்னு 2000 ரூபாய்க்கு என்ன செய்யும் வருமானம். அதுக்கப்புறம் நம்ம தேடிட்டு என்ன செய்யணும், யா எங்க இருக்கீங்க ஐயா, என்னையா காணும் அப்படி நம்ம என்ன செய்யணும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, எப்பா போதும் 100 ரூபாயிலே அவன் என்ன செய்ய நிப்பாட்டு, அப்பதான் ஒழுங்கா வந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு என்ன செஞ்சாரு. போதும் வந்தா அவன் சிலர் பாத்தீங்கன்னா போன வாரம் தான் முன்னர ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன பாருங்க, ஆலயத்துக்கு விடாம அற்புதத்துக்காக என்ன செய்வாங்க, ஒரு அற்புதம் கிடைச்ச உடனே இந்த அற்புதமே அவர்களை ஆலயத்தை விட்டு தடை செய்வதற்கு என்ன ஆயிருது, காரணமாயிருது. நடக்க முடியாம இருக்கிறவங்க நடந்து அப்படியே பையா ஐயா பல ஜோமெண்ட் என்ன செய்வாங்க, அப்படியே வந்துருவாங்க. நல்ல சுகமானவனே ஞாயிற்றுக்கிழமை கூட வேலையை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க. இப்ப கையெல்லாம் நல்லா இருக்கீங்க, அப்ப வேலைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் பலர் அற்புதங்கள் என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப என்னன்னா பாருங்க, பிறவியிலேயே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதலே முடவனான அந்த மனிதன் தேவன் ஒரு அற்புதத்தை அவனுக்கு செய்த உடனே எங்க போறான், தேவ ஆலயத்திற்கு உள்ள அவன் பிரவேசிக்கணும். ஆமென். அப்ப அற்புதங்கள் அடையாளங்கள் நமக்கு நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து தேவ ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும். அப்பதான் நம்முடைய விருப்பங்கள் என்ன செய்யும், நம்முடைய விருப்பங்கள் எப்ப நிறைவேறும், தேவ ஆலயத்திற்குள் நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அதன்படியே நம்ம செய்யும் போது அற்புதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும், விருப்பங்களை ஆண்டுகிட்ட கேட்கணும். இப்ப நீங்க
பிலிப்பில நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவரே விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? விருப்பங்களை கொடுக்கிறது யாரு? அவரே கொடுக்கிறாரு. அல்லேலூயா. விருப்பங்களை அவர் என்ன செய்ய முடியும்? நமக்கு அவரே விருப்பங்களை தர முடியும். அப்ப ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும்? பிலிப்பியர் 2வது அதிகாரம் அவருடைய 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. விருப்பத்தை யார் வைக்கிறது? சிலருக்கு விருப்பமே இருக்காது. அப்ப அவங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு நல்ல விருப்பத்தை என்ன செய்யுங்க. சில சொல்ல எனக்கு இந்த கணக்கே வராது, எனக்கு அது வராது, இது என்ன செய்யாது. பிள்ளைங்க கூட சொல்ல என்ன செய்வாங்க? சொல்றதை கவனிச்சிருக்கிறீங்க. எனக்கு இங்கிலீஷே என்ன செய்யாது. இது என்ன ஆயிடுச்சுன்னா வராது அப்படின்னா அது மேல ஒரு விருப்பம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமா, நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். ஆண்டவரே நல்லா படிக்கணும், ஆண்டவரே நல்ல வேலை எனக்கு தாங்க, ஆண்டவர் நல்ல உயர்வுகள் எனக்கு தாங்க, என் குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க, நாங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் நான் விரும்புறேன். நல்ல சிலர் பாருங்க, நல்ல சாப்பிடுறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. நல்ல அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஆனா என்னது, என்னத்தை வச்சுக்கிட்டு அந்த ரசத்தை வைங்க டக்குன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு என்ன செய்யறது? நல்ல சாப்பிடுறதுக்கு கூட ஒரு விருப்பம் சிலருக்கு என்ன செய்ய, எல்லாம் இருக்கும் ஆனா என்ன இருக்காது? விருப்பம் இருக்காது. ஹல்லேலூயா. சிலருக்கு பாருங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா நல்ல சாப்பிடணும் என்ன செய்வாங்க? ஆண்டவர் அவங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்வாரு? விருப்பங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே பாருங்க தேவ ஜனங்களுக்கு அதனாலதான் பாருங்க இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் அற்புதங்கள் குறைந்து போய் விட்டதுன்னா, கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, இன்னைக்கு வந்தீங்கன்னா உங்க கூட அப்படியே பறந்து மேல என்ன செஞ்சார் ஆண்டவரே? எங்க வந்துடுறேன்? நீங்க வந்தீங்கன்னா உங்களை பார்க்க பறந்து நான் மேல வந்துடுறேன் ஆண்டவரே என்ற விருப்பம் தான் என்ன செய்யுது? ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியில நல்ல ஆசீர்வாதமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் இருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இந்த பூமியில எனக்கு கிரியை செய்ய ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? நம்மள பூமியில உங்களை எதுக்காக வச்சிருக்காரு? நீங்க தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி தேவ ராஜ்யத்தை கட்டணும் பூமியில வச்சா நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? எப்போ வரீங்க ஆண்டவரே? ரெடியா இருக்கு ஆண்டவரே. எங்க போறதுக்கு? மேல போறதுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சோ பரவாயில்ல, நீங்க இப்ப வந்து அங்க போய் என்ன செய்ய போற? நீ அங்க வந்து ஆண்டவர் நிறைய பேர் சொல்றாரு, நீங்க வந்து என்ன செய்ய போற? நீங்க வந்து ஒண்ணும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு அங்கேயே என்ன செய்ய இருந்து கொஞ்சம் ஆத்துமாக்கள் என்ன செய்ய ஆதாயம் பண்ணுண்டா. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே போதுங்க தாவே, என்னத்தை ஆண்டவரே வாழ்ந்து என்னத்தை ஆண்டவரே, இந்த பூமி ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, ஒரே ஒரு இந்த உலகமே ஒன்றுமில்லாத உலகமா இருக்கு ஆண்டவரே. நம்ம ஜெபம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இல்ல, ஆண்டவர் தான் விருப்பத்தை நமக்குள்ள வைக்கிறார். ஆண்டவரே நாங்க உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் ஆண்டவரே, நன்மையான வாழ்க்கையை நாங்க அனுபவிக்கணும் ஆண்டவரே, நாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே. இது உங்க விருப்பங்களா என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? மாறணும். ஆமென். விருப்பங்களே இல்லாதவங்க ஆண்டவர்ட்ட என்ன செய்யுங்க? என்னத்தை கேட்கணும்? இசப்பா எனக்கு நல்ல விருப்பத்தை, நல்ல விருப்பங்கள் எனக்கு தாங்க. அதனால தான் வசனத்தை வாசிக்கும் போது நல்ல விருப்பங்கள் வரும். ஆமென். எப்படி வரும்? ஈசாக்கு வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தாலும் வாசிக்கும் போது என்ன வரும்? அவங்க எல்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு வெள்ளியும் சீமானா கூட இல்லைன்னு பரவாயில்ல ஆண்டவரே, அந்த குறைவில்லாத ஒரு வாழ்க்கையாவது வாழ எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? விருப்பங்கள் அப்படித்தான் வரும். அல்லேலூயா. ஒன்றும் உனக்கு குறைவுபடாத நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, அந்த விருப்பத்தை எனக்கு என்ன செய்யுங்க? யார்கிட்டையும் எதிர்பார்த்து கையேந்து நிற்கிற ஒரு நிலைமைக்கு நான் என்ன செய்யக்கூடாது? நான் போகக்கூடாது ஆண்டவரே. நான் அநேகருக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு விருப்பம் நமக்குள்ள வரும்போது அது அப்படியே நிறைவேற ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம பிரயாசப்படும் போது அல்லேலூயா. அப்ப விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்ம நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். உங்க விருப்பத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தும் போது உங்க விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அவனை பார்த்து கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்மள ஒவ்வொரு நாள் நம்மளை பார்த்து என்ன செய்யறாரு? உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? சுகமாக வேண்டும் என்று இல்ல ஆண்டவரே, என் மாத்திரை குடிச்சிடலான் இருந்தலான் இருக்கேன் ஆண்டவரே, அப்படியே ஓட்டிலான் இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னா அப்படி என்ன செய்ய வேண்டியதான்? அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஆமா, இன்னும் நீ ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீ ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இல்ல யாராவது எனக்கு ஜெபிக்கிட்டு ஆண்டவரே அப்படியே போயிட்டு அப்படின்னு நீ விரும்புகிறாயா? அல்லேலூயா. விருப்பங்களை பல விதங்கள்ல என்ன செய்யுது? விருப்பங்களுக்கு இல்ல ஆண்டவரே, இந்த அவமானி உருளைக்கிழங்கு மணி உட்காந்துருக்கான் பாருங்க, அது அங்க குளத்துக்கு பக்கத்துலயே, இசப்பா கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே, இருக்கிற வரைக்கும் நீயே சாப்பிட்டு என் வாழ்க்கை என்ன செஞ்சிடறேன்? அப்படி விருப்பம் இருக்கா? இல்ல ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும், நான் தேவாலயத்துக்குள்ள சென்று துதிக்கணும் ஆண்டவர், அப்படிப்பட்ட விருப்பங்கள் என்ன செய்தா? விருப்பங்கள் இருக்கா? அல்லேலூயா. விருப்பங்கள் ரொம்ப ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். பக்கத்துல பாச நீங்க என்ன விரும்புறீங்களோ, என்ன வீட்டுல இன்னைக்கு ஒரு சவுண்டே காணோம் அப்படின்னா என்ன எதிர்ப்பு, என்ன விரும்புறாரு? என்ன ஒரே அமைதியா இருக்கு, சவுண்டு குண்டு ஒன்னையும் காணாம என்னது? ஏன்னா இந்த அம்மா எப்பயும் டமால் பாத்திரத்தெல்லாம் போட்டு கோவத்தை காட்டி அப்படியே உருட்டி கிருட்டி இருக்கும் போது வீடு எப்படி இருக்கு? கலகலப்பா இருக்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்படி விரும்புறாருனால அப்படியே என்ன செய்யுது?
என்ன எல்லாம் ஒரு மாதிரி அமைதியா சைலண்டா இருக்கீங்க, என்ன ஆகுது? அவர் வேற எதையும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, விரும்பிட்டு இருக்காரு. ஆண்டவரே என் குடும்பம் சமாதானமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் நான் விரும்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. விருப்பங்களை நீங்க ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே இப்படி இருக்கணும்னு விரும்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ 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 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க ஆண்டவரே. அநேகருக்கு ஒரு சாட்சியா வந்திருக்கிறாங்களே, நாங்க அப்படி இருக்கணும்னு விரும்புறோம் ஆண்டவரே. எத்தனையோ பரிசுத்தவான்கள் குறைவுகளை, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்களே. இப்ப சமுதாயத்தில் எத்தனையோ நல்லவர்கள் நம்ம என்ன செய்யறோம்? எத்தனையோ பேரு ஆண்டவர் அறியாதவங்க கூட நல்ல தாராளமா என்ன செய்யறாங்க, உதவிகளை செய்யறாங்க. நம்ம விரும்பணும் ஆண்டவரே, அவங்களே அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளையாகிய நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது ஆண்டவரே? அநேகருக்கு கொடுக்கிறமா நீங்க கரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க விரும்ப ஆண்டவர் சொல்ல, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அல்லேலூயா. ஆண்டவரே இன்னைக்கு எப்படியாவது போற இந்த ரேஷன்ல இந்த 2 கிலோ எப்படியாவது எனக்கு கிடைச்சிடும் நீ விரும்பினா அப்படியே விரும்பிக்கிட்டே என்ன செய்ய வேண்டியதான், இது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. விருப்பங்களை மாத்துங்க. ஆமென். குறைவான விருப்பங்களை மாத்திட்டு நிறைவான விருப்பங்களை நீங்க விரும்ப ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு போறேன், இந்த காசு வட்டிக்கு தரேன்னு இருக்காங்க ஏசப்பா, எங்கேயும் அவங்க போயிருக்க கூடாது ஆண்டவரே, அந்த வீடு அப்படியே இருக்கணும்னா அப்படியே விரும்பிட்டு உட்காந்துருக்க ஆண்டவரே. அநேகருக்கு கொடுக்கிறமா நீங்க கரத்தை நீங்க ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏசப்பா இன்னைக்கு எப்படியாவது நான் போறேன், பாஸ்ட் எப்படியாவது வீட்டுல இருக்கணும் ஐயா, அவர் தொட்டு என்னை தொட்டு ஜெபம் பண்ணும்போது அப்படியே எனக்கு விடுதலை, அப்படி விரும்ப கூட ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு 10-15 பேர் பலவீனமா இருக்கதா சொல்றாங்க ஆண்டவரே. நான் போறேன் இந்த ஆஸ்பத்திரிக்கு, நான் போய் யாருக்கெல்லாம் கையை வைக்கிறேன்னு அவங்கெல்லாம் சுகம் அடைஞ்சிடணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விருப்பங்களை நீங்க வைக்கணும். அல்லேலூயா. உன்னதமான விருப்பங்களை உங்களுக்குள்ள உருவாக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கிறீங்க, நான் போய் அதில் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, அது எனக்கு நல்ல ஒரு பலனை நீங்க கொடுங்க. அப்படி நீங்க போய் பிரயாசப்படும் போது கர்த்தர் அந்த நிலத்தை என்ன செய்வாரு, நீங்க மண்ணை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த பூமி தன் பலனை தரட்டும் ஆண்டவரே. அப்படி நீங்க போய் அதை ஆசீர்வதிக்கும் போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அதுல இருந்து பலன் வரும். அதை நீங்க எப்ப என்னத்தான் வந்துச்சு இதுல ஒன்னும் நம்மளும் போட்டு என்னதான் பாக்குறோம்னா என்ன வரும், வெறும் மண்ணாதான் இருக்கும். அதை ஆசீர்வதிக்கணும். நீங்க விரும்பணும் ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த இந்த நல்ல ஏழை செடியில நல்ல காய்களை கொடுக்கட்டும் ஆண்டவரே, நல்ல ஒரு வருமானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படி நீங்க அதை என்ன செய்யணும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கு 2 செடியா 3 செடியா 10 செடியா 100 செடி, அதை ஆசீர்வதிங்க. அது நல்ல பலனை கொடுக்கணும் நீங்க விரும்புங்க. அது பலனை என்ன செய்ய ஆரம்பிக்கும், உங்க வாகனம் வச்சிருக்கிறவங்க, தொழில் செய்யறவங்க, வேலை செய்யறவங்க, நீங்க அதை என்ன செய்யணும், ஆசீர்வதிங்க. அது பலனை நம்ம எழுந்து இருக்கலாமா ஆண்டவருடைய சமூகத்துல. ஆமென். ஜெபிப்போம் இந்த நாளில. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், விரும்புகிறாயா, உனக்கு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா, நீ உயரங்களுக்குள்ள போக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா, உன் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீ விரும்பினபடி உனக்காக கடவுது, நீ எதிர்பார்க்கிறபடி உனக்காக கடவுது. ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் அதற்கு எதிர்மறையானதாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கலாம். அந்த 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 திமிர்வாதமாய் கிடந்தவன் அந்த குளத்தை நம்பி இருந்தான். ஆனா அவனை அறியாத ஒருவர் அவனை தேடி அந்த குளத்தின் அருகே வந்தாரு. அவனை தேடி சென்று அவனுக்கு அற்புதம் செய்தாரு. அவனை கண்டு அவனுக்கு அற்புதம் செய்தாரு. நெடுநாளாய் காத்திருந்த அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரு. பல எதிர்பார்ப்புகளோடு இருந்த அவனுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தாரு. பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் இருந்த அவனுக்கு அற்புதத்தை செய்தாரு. மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்த அவனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தாரு. அதுவரைக்கும் அவனை தாங்கிக் கொண்டிருந்த, அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்த அந்த படுக்கையை அவனுக்கு உதவி செய்யும்படியாக, அந்த படுக்கைக்கு அவன் உதவி செய்யும்படியாக, அதை அவன் தூக்கி சுமக்கும்படியாக கர்த்தர் அவனுடைய நிலைமையை மாற்றினது போல இந்த நாளில ஆமென். ஒருவேளை மற்றவர்களிடத்திலிருந்து உதவியை நம்பி 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 நீங்க எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்க பெற்றோரை நம்பி, உங்க சூழ்நிலை நம்பி, ஒருவேளை உங்க வேலையை நம்பி, ஆமென், உங்களுடைய நண்பர்களை நம்பி நீங்க வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளை தெளிவாய் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உனக்கு உதவி செய்தவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஆமென் அவர்களுக்கு நீங்க கொடுக்கிற அளவுக்கு, இதுவரைக்கும் உங்களை சுமந்தவர்களை நீங்க சுமக்கிற அளவுக்கு, இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர்களை இனிமேல் நீங்க நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி காலை வேளை உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நல்ல விருப்பங்களை எனக்குள்ள நீங்க உண்டாக்குங்கப்பா. என் பிள்ளைகளை குறித்து நல்ல விருப்பங்கள் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. என் எதிர்காலத்தை குறித்து நல்ல விருப்பங்கள் எனக்கு வரட்டப்பா. என் தொழிலை குறித்து நல்ல விருப்பங்கள் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல என் கையின் பிரயாசங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபித்து உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.